பாதங்கள் முத்தமிடும் பூமியின் கன்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் புதுமைக்கு பாலமிடும் பண்பாட்டு சின்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் வாழ்க்கையின் தேடல்கள் வரைகின்ற கோலங்கள் வளைவுடன் நேர்கோடாய் நெளிகின்ற நாளங்கள் உண்மையும் உழைப்பையும் உலகத்தின் சிகரத்தை நோக்கி உன்னை தினம் உயர்த்தும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் நடப்பதற்கு துணிந்து விட்டார் நந்தி மலையும் நகர்ந்து கொள்ளும் நம்பிக்கைகள் குடைந்தெடுத்தால் குகைக்கு மலைகள் குடையை தூக்கும் தன்னை மிதிக்கும் காலடியை தலைமேலே தாங்கும் பூமி இது விண்ணை கடந்தே வெண்ணிலவில் விந்தைகள் நிகழ்த்திடும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் பாதங்கள் முத்தமிடும் பூமியின் கன்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் ஓரிடத்தில் முடங்கிவிட்டார் அழகு மண்ணில் அடிமை நீயே நடைபயில தொடங்கிவிட்டார் சிகரமெல்லாம் உனக்கு கீழே ஒற்றையடி ஆரம்ப பாதைகள் தான் 100 அடியாய் காலம் மாற்றியது ஆறடியை நீ அளக்கும் முன்னே காலடி பதித்திடும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் குழந்தை அந்த மாதிரியே கங்க்ராட்ஸ்டா அண்ணா எனக்கு ஸ்வீட் வேணும் எனக்கு கண்டிப்பா இந்தாங்க அந்த காரோட ஒரிஜினல் புக். அது ஒரிஜினல் என்ன இதை என்னன்னு சொல்றது அந்த காரை விட்டுட்டு ஏன் இன்னொரு கார்ல ஏறணும்? அந்த பணம் எங்கேயும் போயிருக்காது. பைசா ஆயேகா. இவனோட சுகத்துக்காக நான் எவ்வளவு பெரிய தண்டனையை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டேன். சாவி கைக்கு வரட்டும். ஐயோ இந்த கடிதம் முழுக்க முழுக்க போய் சார். இவங்க குழப்பத்துக்கு காரணமே தேவையில்லாத சந்தேகம் தான். ராஜாத்தி மாதிரி வாழ்ந்தவ கழுத்துல தாலிய கட்டி மூளையில உட்கார வச்சுட்டு யோகித கட்டவ பின்னாடி நீ சுத்திக்கிட்டு இருந்தா யாருதான் பாத்துட்டு இருக்க முடியும்? என்ன பத்தி பேசுங்க, ஆனா பானு பத்தி மட்டும் பேசாதீங்க. அவளை பத்தி சொன்னதும் இவருக்கு எவ்வளவு கோவம் பத்தி நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா உன் வாழ்க்கைய நீயே நாசமாக்கி போற. என்ன நீ தூக்கி எறிய போறியா? அது உன்னால முடியுமா? அதையும் நான் பாக்குறேன். சார், யாருங்க நீங்க? பியூனுக்காக பில் அடிச்சா நீங்க வரீங்க? உங்க ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஃபைல் எடுத்துக்கிட்டு வேற ஏதோ செஷன் போயிட்டு இருந்தா சார். அதான் நான் உள்ள நுழைஞ்சிட்டேன். நோ திஸ் இஸ் டூ மச். நீங்க முதல்ல வெளில போங்க. என்ன பர்பஸ்க்காக வந்தீங்கன்றது ஒரு ஸ்லிப்ல எழுதி என் பிஏ கிட்ட கொடுங்க. அப்புறம் நான் கூப்பிடுறேன். சார் உள்ள வந்தாச்சு, அப்புறம் ஏன் சார் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? மிஸ்டர், காலங்காலத்துல என்ன மூட் அவுட் பண்றீங்க? நீங்க ஒரு கௌரவமான பெண்ணோட கேரக்டரே அவுட் பண்ணீங்க. நான் உங்க மூட் அவுட் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை சார். நீங்க போய் விசாரணை பண்ணிட்டு வந்தீங்களே டீச்சர் பானு. ஆமா, அது என் டியூட்டி. அது கேட்க நீங்க யாரு? அந்த பானுவோட புருஷன் நான் தான். அப்படியா? அதை என்கொயரி பண்றதுக்கு காரணம் இருக்கு. அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ற டிராயிங் மாஸ்டர் கலைராஜனோட உங்க ஒய்ஃப் பானுவை இணைச்சு ஒரு பெட்டிஷன் வந்தனால தான் நான் என்கொயரிக்கு போனேன். நல்லா இருக்கு சார் உங்க நியாயம். யாராவது ஒருத்தர் பெட்டிஷன் கொடுத்தா சம்பந்தப்பட்ட லேடியோட கௌரவம் பாதிக்கிற மாதிரி உடனே போய் என்கொயரி நடத்துவீங்களா? இது கல்வித்துறை, ஒழுக்கத்தை போதிக்கிற இடம். இங்க ஒர்க் பண்ற ஒவ்வொருத்தரும் ஒழுக்கமா இருந்தாகணும். அதான் விதி. எல்லா விதியும் எனக்கும் தெரியும் சார். நீங்க பண்ண என்கொயரி ரொம்ப தப்பு.
மிஸ்டர் இதே போல பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் போலீஸ் போக வேண்டிய வரட்டும் வரும். சார், போலீஸும் வரட்டும். அவங்க கிட்டே நியாயம் கேட்கிறேன். அது மட்டும் இல்ல சார், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஏன் இன்ஃபுளுன்ஸ் நான் யூஸ் பண்ணனா தேவையில்லாத விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சார். சார் யோ முதல்ல ஒரு விலை கொடுப்பேன் சார். வாங்க சார். விட மாட்டேன் சார். சார் வாங்க நீ சார். சும்மா முதல்ல விட வாங்க மாட்டேன். சார். சார் ஏன்டா வாங்க அவங்கள சார். ஒண்ணு சார், பார்க்கறதா வாங்க இல்லையா சார், பாருங்க. வாங்க சார். நான் யாரும் காட்டுறேன் சார் உங்களுக்கு. ஓ செக்யூரிட்டி யார் யார் உள்ள விட்டது? விடியா? சார், முதல்ல வெளிய வாங்க சார். விடியா என்ன? சார், வாங்க சார். வாங்க சார். ரயில் விளையாட்டு போதும், கை விடுறியா? ஆமா, இவ்வளவு தூரம் மிரட்டினே, உங்க ஆபீசர் பயந்து போய் சம்பந்தப்பட்டவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டார்ல? இது வரைக்கும் எப்படியா சார், அவர்கிட்ட நீங்க சவால் விட்டீங்கல்ல, காரியமே தலைக்கிட மாட்டோம். நடவடிக்கை எடுக்காம விட மாட்டார் சார். இனி நடவடிக்கை எடுக்காம விடவே மாட்டார் சார். தேங்க்யூ. ரசதி ரசதி அம்மா, எப்படிமா இருக்க? அலட்சியம் அவமானம் ரெண்டுத்துக்கும் மத்தியில ஏதோ சந்தோஷமா இருக்கேன். நினைச்சு பார்த்தா இதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்திருக்கேன். சந்திர வீடு தேடி வந்து உனக்கு வளவிரிக்கும் போது நான் தடுத்திருந்தா உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்காது. விடுமா, பழசையெல்லாம் பேசி இனிமே என்ன ஆக போகுது? அதுவும் சரிதான். சரிம்மா, மாப்பிள்ளைய கூப்பிடு. தலை தீபாவளிக்கு கூப்பிட வந்திருக்கேன். என்னங்க, அம்மா வந்திருக்காங்க. தெரியுது. என்னங்க, வந்தவங்களை வாங்கன்னு கூட சொல்லாம போறது சரியில்லை. அப்படியா? வாங்க வேலைமா மேடம். போதுமா? இந்த பாருங்க, என்ன எவ்வளவு வேணா அவமானப்படுத்துங்க, ஆனா எங்க அம்மா அவமானப்படுத்துறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. என்னம்மா நீ? மாப்பிள்ள இங்கிலீஷ்கார முறையில எனக்கு வரவேற்பு கொடுத்திருக்காரு, இத போய் நீ தப்பா நினைக்கிறியே? இல்ல மாப்பிள்ள, என்ன நக்கலா? ஆமா, உங்க அம்மா எதுக்கு இங்க வந்திருக்காங்க? அம்மா நம்ம ரெண்டு பேரையும் தலை தீபாவளிக்காக கூப்பிட வந்திருக்காங்க. என்னது தலை தீபாவளியா? இதுதான் இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஜோக்கு. என்ன சந்துரு, நீ சிரிக்கிறது உள்ள வரைக்கும் கேக்குது? இவங்க என்ன தலை தீபாவளி கூப்பிட வந்திருக்காங்களாம். அப்படியா? நீ போ, நான் பேசிக்கிறேன். ஐயோ, தலை தீபாவளிக்கு பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஆயிடுச்சா என்னெல்லாம் செய்யணும் தெரியுமா? மாப்பிள்ளைக்கு கோட் சூட் எடுத்து கொடுக்கணும், மோதிரம் போடணும், பொண்ணுக்கு பட்டு சேலை எடுத்து கொடுக்கணும். இதுக்கெல்லாம் வக்கு இருக்கா? கையில காசே இல்லாம லட்சக்கணக்கான பேர் நாட்டுல தீபாவளி கொண்டாடுறாங்க தெரியுமா? அடடே, அப்போ பொண்ணையும் மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு போய் வெறும் கையில முழம் போட போறீங்களா? அத்தை, என்னடி அத்தை, பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு போனோம்னா கார் வண்டியோட வந்திருக்கணும். வந்திருக்காங்களா? அவங்கள தங்க வைக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு வேணும். இருக்கா? தரித்திர கூட்டம். வேணும்னா ஒண்ணு செய்யுங்க, தீபாவளிக்கு நீங்க இங்கேயே தங்குங்க. வேலைக்காரங்களுக்கு வேட்டி சேலை எடுத்து கொடுக்கற மாதிரி உங்களுக்கு எடுத்து கொடுத்து தொலைக்கிறேன். சும்மா நிறுத்துமா, விட்டா பேசிட்டே போறிய. இதே பழைய வேலைமாவா இருந்தா நாக்கு பிடிங்கிக்கிற மாதிரி பேசியிருப்பேன். என்ன பண்றது, பொண்ணு கொடுத்துட்டேன்னு அதனாலதான் பணிஞ்சு போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துட்டு பேசுறீங்க. ஏன் பொண்ணு ஒண்ணும் உன் பையன் பின்னாடி சுத்தல, உன் பையன் தான் என் பொண்ணு பின்னாடி அலைன்னு அலைஞ்சா. அந்த கர்மாந்தத்தை நினைச்சுதான் இப்ப நான் புலம்பிட்டு திரியறேன். மரியாதை வெளிய போங்க. அம்மா, என்னடி முறைக்கிற? நான் ரத்த காட்டேரிய விரட்டினவ, ஜாக்கிரதை. ரவி, இருட்டா இருக்கு, லைட்டா போடு. இரு போடுறேன். ருக்கோ. வெளிச்சம் வெளியில தெரிஞ்சதுன்னா போலீஸ் நம்மள பிடிச்சுக்கும். என்னடா இருந்தால் சரியா லூசா இருப்பான் போல இருக்கு. இந்த கம்பெனியோட செக்ரட்டரி நான் இங்க இருக்கேன், எந்த போலீஸ் வந்து புடிச்சுடும்? छोड़ो ना यार वो दीदी, पागल है वो.
यही है ना? चलो चाबी को இந்தா லைட்டை போடு. लाइट डालता हूँ रुको यार एंगर के ये ए, कम। अच्छा माधु तो ये है मोहन का रूम क्या बात है ஆனா பணத்தை தவிர பாக்கி எல்லா விஷயமும் இங்க இருக்கு போல இருக்கு தேடு தேடு மறைவிடலாம் இங்க நிறைய தான் இருக்கு ये देखो मधु का पास இந்த பெட்டியில் தான் அவாலா பணத்தை கொண்டு मैं போனேன் जानता हूँ साला मोहन को वो कितना बड़ा चोर है அவன் திருடனுக்கு திருடன் தரடா சீக்கிரமா பெட்டி தரடா अरे कहां गया पैसा कहां गया அந்த ஆளு ஒரு ஜகஜால கில்லாடி அவனா பொட்டியில பணத்தை வச்சுட்டு போவான் अरे क्या यार ये क्या என்ன பண்றது ஒரு பைசா இல்ல விடா माधु सुनो अरे माधवी कुछ तो बोलो यार நீ எதுவும் பேசாத பணம் கிடைக்கிற வரல அந்த ஆளு விட போறது இல்ல வா சொல்றேன் अच्छा என்ன மேடம் இது ரொம்ப அநியாயமா இருக்கு வெறும் என்கொயரி தான் நினைச்சேன் இப்ப 2 பேருக்கு இடம் மாற்றம் பண்ணிருக்காங்க ஒரு தப்பு இல்லாத விஷயத்துக்கு இப்படி பனிஷ் பண்ணிருக்காங்க எங்களை டிரான்ஸ்ஃபர் பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல மேடம் சாரி பானு, நான் டிஇஓ கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ஆனா எப்படி இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு எனக்கு தெரியல. நான் ஏற்கனவே அட்வைஸ் பண்ண மாதிரி கலையை அவங்க வைஃபை கன்வின்ஸ் பண்ணி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்காது. மேடம் என் ஒய்ஃபோட சந்தேகத்துல கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. நானும் பானுவும் நல்ல நட்போட தான் பழகிறோம் எவ்வளவு எடுத்து சொல்லியும் எந்த நம்பிக்கையும் இல்லாம அவ என்ன நம்ம பண்ணிட்டா. கலை, உங்க 2 பேருக்கும் நல்ல நட்பு தான்னு உங்களால உங்க வைஃபை கன்வின்ஸ் பண்ண முடியலைங்கிறீங்க. ஆனா இது சம்பந்தமா என்கொயரி பண்ண வந்த அதிகாரியை மட்டும் எப்படி கன்வின்ஸ் ஆவார்னு நீங்க எதிர்பார்க்க முடியும்? பிரச்சனையோட ஆரம்ப கட்டத்திலேயே உங்க மனைவி நீங்க தெளிவுபடுத்தி இருந்தா இந்த இஷ்யூ இவ்வளவு பெருசா வந்திருக்காது. மேடம் அவங்க ஒய்ஃப் புரிஞ்சுக்கலங்கிறது வேற விஷயம். ஆனா எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாம இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தா அதனால கெட்ட பேர் எங்க 2 பேருக்கும் தானே. இப்படி ஒரு பாதிப்பு ஏத்துக்கிறதுக்கு என் மனசு ஒத்துக்கல. இதை எதிர்த்து நான் போராட போறேன். பானு, அவசரப்படாத. மேடம் நீங்க இந்த ஸ்கூலோட ஹெச்எம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரை பத்தியும் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்துல நீங்க சொல்லியே டிஇஓ கன்சிடர் பண்ணலனா இதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்ல மேடம். டிஇஓ நடவடிக்கை பானு மேலன்னு சொல்றதை விட அவன் நடத்திய சந்தேகத்துக்கு இடமா எடுத்துக்கிட்டான்னு தான் அர்த்தம். அப்படி ஒரு அவப்பெயர் உருவாகிறத நான் அனுமதிக்க மாட்டேன். உறுதியா நின்னு போராட போறேன். என்னம்மா எல்லாம் எடுத்து வச்சாச்சா? அந்த ஆள் வந்த உடனே புறப்பட வேண்டியதுதான் சித்தி. என்ன ஊரு கிளம்பியாச்சா? ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வா. இன்னும் தெனாவட்டு போகலையா? பாத்தியா சித்தி? இன்னும் தன்னை மாத்திக்கலனா இப்ப டிரான்ஸ்ஃபர் தான் கொடுத்திருக்காங்க. அப்புறம் வேலையை விட்டே தூக்க போறாங்க. நமக்கு என்ன வந்தது? அதான் நடக்க போகுது. தெரியுதுல்ல, அப்ப ஊருக்கு கிளம்புங்க. கனவு கூட காணாத, அது மட்டும் நடக்காது. நீ ஒரு படிக்காத பொண்ணு, முரட்டுத்தனமா புருஷனை நீ அடைக்கலாம்னு நினைக்கிறத தான் பார்த்த. ஆனா இப்பதான் தெரியுது நீ நினைச்சதை சாதிக்கிறதுக்கு எப்படிப்பட்ட கீழ்த்தரமான வேலையை செய்வேன்னு. என்னை பத்தி முழுசா தெரிஞ்சு போச்சுல்ல, இப்ப ஊருக்கு கிளம்புங்க. உங்களை மாதிரி ஆட்களோட அண்டர் கிரவுண்ட் வேலைக்கெல்லாம் பயந்து போற ஆள் நான் இல்ல. வீண் பேச்சுலாம் எதுக்கு? முதல்ல ஊருக்கு புறப்படுங்க. நீ நினைக்கிறது நடக்காது. நிச்சயமா நான் ஊருக்கு வரமாட்டேன். என்ன சித்தி இது? நம்ம எது செஞ்சாலும் இந்த ஆள் வழிக்கு வரமாட்டார் போல இருக்கே. நீ கவலையே படாதம்மா. இது வரைக்கும் இவங்கிட்ட தான் நாம கெஞ்சி கூத்தாடணும். இனிமே நாம கூத்தாட வேண்டிய இடமே வேற. என்ன சித்தி சொல்ற?
மிஸ்டர் கலைராஜன், நீங்க உங்க ஒய்ஃபுக்கு தெளிவுபடுத்திருக்கணும். தேவையில்லாம அவங்க சந்தேகப்பட்ட விஷயத்த நீங்க பொய்ன்னு நிரூபிச்சிருக்கணும். அதை செய்ய தவறிட்டீங்க. இப்ப பாருங்க, பானுக்கு அதனால எவ்வளவு பெரிய தலகுனிவு. சாரி மேடம், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என் ஒய்ஃப் கிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். படிப்பறிவு இல்லாதவ. நான் சொன்ன உண்மைகளை அவ ஏத்துக்கவே இல்லை. என்னை புரிஞ்சுட்டு வாழ தெரியாதவ கூட நான் வாழ விரும்பல. அதான் நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிட்டு இங்க வந்தேன். ஆனா நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தது பானுவை பார்க்கறதுக்காகத்தானு கேவலமா பேச ஆரம்பிச்சு ஸ்கூல் வரைக்கும் பிரச்சனை பெருசு பண்ணிட்டான். அதை விடுங்க ராகினி. சட்டப்பூர்வமா இந்த பிரச்சனைய எப்படி தீர்க்க போறோம்? கல்வித்துறையில அகாடமிக் இயரோட நடுவுல டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆர்டரே இருக்கு. இது ஒரு பொதுவான ஆர்டர் தானே? ஏன் இவங்க கேஸுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்காதா? ஆமா, இவங்களுக்கு எதுக்காக டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துச்சு? அவர் ஒய்ஃப் போட்ட பெட்டிஷனால. அதை சொல்லு. வெறும் டிரான்ஸ்ஃபரோட விட்டாங்கன்னு சந்தோஷப்பட சொல்லு. மாரல் டர்பிட்யூட் நடவடிக்கை எடுத்திருந்தா கடுமையா இருந்திருக்கும். என்ன ராகினி, மனோஜ் எப்படி சொல்றாரு? கவர்மெண்ட் அட்வொகேட் இல்லையா, அப்படிதான் பேசுவாரு. போச்சுடா, சட்ட விதியை சொன்னா நீ என்ன கிண்டல் பண்றியா? சரி, முதல்ல நீங்க 2 பேருமே லாங் லீவ் போடுங்க. மத்ததை நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க, இந்த அஃபிடவிட்ல 2 பேருமே கையெழுத்து போடுங்க. என்ன? ஹாய் ஹாய் ஹாய். செல்லக்குட்டி எப்படிமா இருக்க? என் கண்ணு வைரம். நீ எப்படிமா இருக்க? நீங்க ஒண்ணு என்கிட்ட பேச வேண்டாம். என்னம்மா இது? நான் உன்னை பார்க்கறதுக்காக எவ்வளவு தூரத்துல இருந்து ஆசையா ஓடி வரேன், நீ இப்படி பேசுற? அப்படி இருந்தா நீங்க முதல்ல என்கிட்ட தானே பேசியிருக்கணும். ஓ அதுவா? இந்த பாருமா, நீ என் பொண்ணு, இது உன்னோட பொண்ணு. அப்ப இதுக்கு தானே முதல் மரியாதை. குடுமா குடுமா, செல்லக்குட்டி குடுமா. செல்லக்குட்டி 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 அம்முக்குட்டி. சார், டாக்டர் அம்மா வராங்க, கொஞ்சம் வெளில இருக்கீங்களா? ஓகே அம்மா, டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்துட்டு போயிட்டோம், நான் கொஞ்சம் வெளில இருக்கேன். ஹலோ ரேவதி, லேபர் வார்டு என்ட்ரன்ஸ்ல குழந்தையோட உட்காந்துருக்க, கொஞ்சம் வாயேன், சீக்கிரம் வா. இது வந்துட்டங்க. செல்ல குட்டி. அம்மு அம்மு. ரேவதி, ரேவதி, உட்காரு. இந்தா உன் பேத்தியை பாரு. செல்லம், நீ என் செல்ல செல்லம். வாங்க. நீங்க குழந்தைய கொஞ்சறது எங்க மூலமா திவ்யாக்கு தெரிஞ்சிடுமோன்னு நீங்க பயப்படவே வேண்டாம். இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி வந்தாச்சு. இனிமே பழைய பகையெல்லாம் இருக்கிற இடம் தெரியாம ஓடி போயிடும். குழந்தை யாரு? நீங்க மகளா நினைக்கிற திவ்யாவோட குழந்தை தான். குழந்தைய கொஞ்சறதுக்கு
முதல் உரிமை உங்களுக்கு தான். குழந்தைகளும் பூக்களும் இந்த பூமி சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக கடவுள் அனுப்புற பரிசு. அத கொஞ்சறத யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. என்னம்மா பாதங்கள் முத்தமிடும் பூமியின் கன்னங்கள் பாதைகள் பாதைகள்